ஓகே, இது சேனல் இன்பாக்ஸ். இந்த இன்பாக்ஸில் நம்மளுக்கு பர்சனலாக வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். science-teaching-academy@gmail.com அப்படின்ற மெயில் ஐடியிலேருந்து இந்த சேனல் வச்சுருக்கிறதுனால அந்த மெயில் ஐடிக்கும் மெயில் வரும். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே நீங்கள் இந்த உங்களோட பர்சனல் மெயில்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு ஸ்பேம் அந்த மாதிரிலாம். இப்போ kh43.com added you as a contact அப்படின்னா இவங்க மேபி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம், பிளாக் யூஸர், இந்த யூஸரை பிளாக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இவங்க ஒரு ஸ்பேமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் இக்னோர் பண்ணிடுறேன் இவங்கள. ஓகே, அதே மாதிரி பாம்சிங் இன்விடேஷன், ஒரு பாம்சிங்ன்ற ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காரு. நெப்போலியன் ஹில் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ரகுநாத் அப்படின்றவர். நீங்கள் சேனலை கூகுள் ப்ளஸோட இணைக்கிறத பற்றி பேசணும். இப்போ இந்த கூகுள் ப்ளஸில் இணைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். உதாரணத்திற்கு பஸ் ஃபீட் எல்லோ அப்படின்ற ஒரு சேனல். இந்த சேனல் வந்து ஒரு நல்ல சேனல். ஆக்சுவலாக சயின்ஸ் வீடியோஸ்லாம் நல்லா போடுவாங்க. ஸோ நம்ம இவங்கள இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளஸ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளஸ்ன்றது ஃபேஸ்புக் மாதிரி அனதர் சோஷியல் வெப்சைட். அதுலேயும் நீங்கள் சைட் பை சைடாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் கூகுள் ப்ளஸோட ஆட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னாலும் ஒரே கிளிக்கில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஃபாலோ பண்ணுறதுல என்ன நன்மை இருக்குன்னா, ரொம்ப பெரிய நன்மைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் இது ஒரு வேஸ்ட்டான விஷயம்னு சொல்லிட முடியாது. இது நீங்கள் கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பைசா செலவாக போகிறதில்ல. இதில் இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிக நேரம் பிடிக்க போகிறதில்ல. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூகுள் ப்ளஸ்லேயும் வரும், யூடியூப் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வரும், மெயில்லேயும் வரும். எல்லாம் சின்க்ரோனைஸ் பண்ணி நீங்கள் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கூகுள் ப்ளஸில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து யூடியூபுக்கு வருவாங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம இருந்தோம்னா ஃபேஸ்புக்கில் இருந்து நம்மளுக்கு யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நம்மளை சோஷியல் வெப்சைட்ஸில் நிறைய இருந்தோம்னா நம்மளுக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆட் மாதிரி. இது கூகுள் ப்ளஸோட பேஜ். நம்ம இதில் இங்கே வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கூகுள் ப்ளஸில் நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணும்போது அது ஆக்சுவலாக ஒரு நேமில் தான் பேஜ் க்ரியேட் பண்ணோம். இப்போ இது பாருங்கள், யூ ஆர் நவ் யூஸிங் கூகுள் ப்ளஸ் அஸ் தி சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பேஜ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சயின்ஸ் டீச்சிங் அகாட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் கூகுள் ப்ளஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது பேராக இருக்கிறது ஒரு முக்கியம். அதனால் நீங்கள் உங்கள் கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பீங்க. கூகுள் ப்ளஸில் இணைக்கும் போது சயின்ஸ் டீச்சிங் அகாடமின்னு நினைக்கவா, ராமமூர்த்தின்னு நினைக்கவான்னு கேட்கும். நீங்கள் இதில் ராமமூர்த்தின்னு பை சான்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் ப்ளஸில் யூடியூப்பில் சயின்ஸ் டீச்சிங் அகாடமின்னு இருப்பீங்க, கூகுள் ப்ளஸில் வந்தால் ராமமூர்த்தின்னு இருப்பீங்க. குழப்பம் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்ற இதில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போதும் வைக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ எங்கேயோ போயிட்டீங்க, இப்போ எங்கே திருப்பி வர்றதுன்னே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி சயின்ஸ் டீச்சிங் அகாடமிக்கு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டேஷ்போர்டுக்கோ இல்லைனா மற்ற இடத்துக்கோ போய்க்கலாம். இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஹெல்ப்புன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப் இல்லை உள்ள ஹெல்ப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹெல்ப் பேஜஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். கூகுள் ப்ளஸில் எப்படி டெலிட் பண்ணுறது இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி இப்போ அண்ட் யூடியூப் ரெண்டும் எப்படி மெர்ஜ் ஆகிருக்கு, டவுன்லோட் யூடியூப் வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யூடியூப் இல்லை நீங்கள் ஒரு நேமில் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த யூசர் நேமை மாற்றணும்னா எப்படி பண்ணுறது, டெலிட் யூடியூப் சேனல், ஒரு சேனலை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஹெல்ப், இதே மாதிரி எல்லா ஹெல்ப்பும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம், நீங்கள் நல்ல வீடியோவாக போடுறீங்க, அது மட்டும் போதுமா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக யூடியூப் அப்படின்றது ஒரு சோஷியல் வெப்சைட். சோஷியல் வெப்சைட்டில் வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்கச்சக்கமான சேனலில் உங்கள் சேனலை மட்டும் மற்றவங்களுக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு
ஃபேஸ்புக்லேயும் இதே இதில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட நானே ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் உங்களோட சேனலோட ஐடியா கொடுத்துருங்க. அது போக தனியாக பேஜும் க்ரியேட் பண்ணியிருக்குங்க. இது என்னோடய சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பேஜ். இப்போ இந்த இதில் நீங்கள் குரூப்ஸ் நிறைய குரூப் இருக்கும். ஒரு சில எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே அந்த குரூப்பில் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் சொல்லித்தரீங்கன்னா, தமிழில் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் சொல்லித்தரேன், என்னோடய சேனலை பாருங்கள், இந்தந்த சேனல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இது நான் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி யூடியூப் சேனல்னு க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணேன். அதுக்கு ஃபேஸ்புக்கிலேருந்து ஒருத்தர் பார்த்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, மோகன் குமார்ன்ட்டு. உங்கள் வலைத்தளத்தில் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அண்டு ஒரு சில விஷயங்களை பற்றி நீங்கள் பதிவு செய்யுங்க, கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா மெசேஜுக்கும் நமக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜுகளுக்கும் நம்ம உடனுக்குடன் ரிப்ளை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இது நம்ம சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட பேஜ். இந்த பேஜுக்கு உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க நம்ம பேஜை லைக் பண்ணுவாங்க. இந்த பேஜை லைக் பண்ணும்போது சரி இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு திருப்பி வருவாங்க. இங்கே யூடியூப் சேனலோட அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு அது மூலமாக நம்மளோட சேனலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலுக்கு இவங்க வருவாங்க. ஸோ ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் வெப்சைட்ஸ்லேயும் உங்களோட சேனலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க.